இன்றைய வேதவாக்கு. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகமும் 33 வஞ்சனைக்குரிய பயங்கரமான சோதனைகள் எதிர்காலத்தில் உண்டு என பலமுறை வேதாகமத்தில் எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க, வஞ்சனை பொய்த்துவர்களாலும் அநீதியுள்ள வஞ்சகர்களாலும் மாயமான அற்புதங்களாலும் நடைபெறும். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். இதன் மூலம் முழு உலகமும் அதில் இருக்கக்கூடிய ஞானிகளும் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் தங்கள் ஞானத்திலோ அல்ல மேன்மையினாலோ அல்ல, மாறாக தேவ வல்லமையினாலே பாதுகாக்கப்படுவார்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று நாம் வேதத்தை பார்க்கிறோம். ஆகையினாலே அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக இருக்க நாம் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த உலகத்திலே அநேக நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்புக்காக அடைக்கலத்துக்காக மனிதர்களை நாடுகிறார்கள், அல்லது உறவினர்களை நாடுகிறார்கள், உற்றார் உறவினர்களை நாடுகிறார்கள், பெற்றோர் உடன் பிறந்தோர் சொந்த பந்தங்களை நாடுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுடைய பாதுகாப்பை பார்க்கலும் அடைக்கலத்தை பார்க்கலும் தேவனுடைய அடைக்கலமே மிக மிக வல்லமையுள்ளது, பாதுகாப்புடையது. ஏனென்று சொன்னால், பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். கேடு செய்யும்படிக்காக, அழிவை கொண்டு வரும்படிக்காக, வியாதி பலவீனங்களை கொண்டு வரும்படிக்காக. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவருடைய நித்திய புயங்களால் நமக்கு உதவி செய்யும்படிக்காக, பாதுகாக்கும்படிக்காக அவர் விரும்புகிறார். ஆகினாலே அப்படிப்பட்டதான தேவன், அனாதி தேவன், ஆதியிலே இருந்த தேவன், இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே இருக்கிறதான தேவன் நமக்கு உதவி செய்யும்படிக்காக, நம்மை பாதுகாக்கும்படிக்காக, நமக்கு அரணாக கோட்டையாக அடைக்கலமாக இருக்கும்படிக்காக அவர் விரும்புகிறார். அவருடைய நித்திய புயங்களால் நமக்கு உதவி செய்யும்படிக்காக, நம்மை பாதுகாக்கும்படிக்காக, நன்மை செய்யும்படிக்காக, நமக்கு கோட்டையாக இருக்கும்படிக்காக அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே அந்த இயேசு கிறிஸ்துவ அண்டையிலே நம்மை நாமே விட்டு கொடுக்க வேண்டியது, தாழ்த்த வேண்டியது, அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனம் சொல்லுது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்மையும் ஏமாற்றுவதற்கு அவன் தந்திரமுள்ளவனாக இருக்கிறான். ஆகினாலே அப்படிப்பட்டதான பிசாசின் தந்திரங்களுக்கு, கண்ணிகளுக்கு விலக்கி மீட்டு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேவன் நமக்கு அரணாக கோட்டையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க நம்மை நாம் விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பதாக தொடர்ந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற வசனத்துக்கு கர்த்தருக்கு நன்றிகளோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.